ஹாய் ஐஸ், வெல்கம் டு டே 52 ஆஃப் 100 டேஸ் 100 டேரக்டர்ஸ் அண்ட் பெஸ்ட் மூவிஸ். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சில படங்கள் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணும். சில படங்கள் தான் வந்து நம்மளை மனிதநேயத்தோட ஒரு மனிதநேயம் யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை டெபுட்லேயே கொடுத்தவர் தான் நம்ம மந்திரமூர்த்தி சார். அயோத்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இனம், மொழி, மதம் எல்லாத்தையும் கடந்து மனிதநேயம் ஒன்றும் இங்கே வாழுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக இயல்பாக காட்டிய திரைப்படம் அயோத்தினே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஒரு நம்ம ஸ்ட்ரேஞ்சருக்கு செய்கிற ஒரு உதவி வந்து அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை எப்படி எவ்வளோ பெருசாக மாற்றலாம் அப்படின்றத வந்து ரொம்ப இயல்பாக திரையில் கொண்டு வந்திருப்பார். ஓவர் ட்ராமேட்டிக்காக இல்லாமல் ஒரு இயல்பான திரைக்கதையிலே இதை கொண்டு போய் மனித நேயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்பேக்டாக சொல்லியிருப்பார் இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து மனிதன் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்ற கேள்வி எழுப்பாமல், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அவனால் முடிந்த உதவி எப்படி செய்ய முடியும், அதை அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக இயல்பாக திரையில் கொண்டு வந்தது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். அயோத்தி படத்தோட வெற்றி. அயோத்தி மனிதநேயத்தை போதிக்கிறது, பேசுகிறது. மனிதநேயமே என்றும் வெல்லும், அன்பை போதிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த படத்தில். அவரோட 2வது படத்துக்கு வெயிட்டிங். விஜய் ஆண்டனி சார் கூட ஒரு படம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். சீக்கிரம் அந்த படமும் வரும். அதுவும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவருமே டேரக்டர்லாம் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாங்கன்னா சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.